முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை உன்னை நினைத்து மனமுடைந்து அழுது கொண்டே உள்ளார். அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் தங்கமே. காரணத்தை கேட்டால் என் பிள்ளை நீயும் அழுது விடுவா என்று எனக்கு தெரியும். உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை நினைத்துத்தான் அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் சில காலமாகவே நீங்களாகவே இல்லை. இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. உங்கள் இருவருக்குள்ளும் சண்டை வந்துவிட்டது. அந்த சண்டையின் காரணமாக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து உள்ளீர்கள். இந்த பிரிவு தற்காலிகமாகத்தான் உள்ளது தங்கமே. நிரந்தரமாக இருக்க உன் அப்பா நான் விடமாட்டேன். அப்படி இருக்கையில் உன்னுடைய துணை உன்னை நினைத்து தினம்தோறும் அழுது கொண்டே உள்ளார். யாரிடம் உன்னை பற்றி கூறினாலும் அவர்கள் உனக்கு புறம்பாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உன்மேல் ஏதோ தவறு உள்ளது போல் உன்னையே குற்றம் சூட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளையின் மேல் எந்த ஒரு தவறும் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. அது இப்பொழுதுதான் உன்னுடைய துணைக்கு புரிய வந்திருக்கின்றது. அதனால் தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து இப்பொழுது மனம் நொந்து அழுது கொண்டு உள்ளார் தங்கமே. ஆனால் அவர் அழுவதை பார்த்து எனக்கே கஷ்டமாக இருக்கின்றது. அவருடைய அழுகையை உன்னால் மட்டுமே திருத்த முடியும் தங்கமே. நீயே நன்றாக யோசித்துப்பார். மன்னிக்க முடியாத தவறையா உன் துணை உனக்கு செய்துவிட்டார்? ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம், மாயையும் கர்மாவும் சூழ்ந்து வேலை செய்துள்ளதால் அவருடைய தவறுக்கு நடந்து விட்டது. ஏதோ நேரம் சரியில்லை என்று சொல்வார்கள். அந்த நேரத்தின் அடிப்படையில் உன்னுடைய துணை இவ்வாறு எல்லாம் நடந்து கொண்டார். இப்போதுதான் அவர் முழுமையாக மனம் மாறி விட்டார் அல்லவா தங்கமே. அதனால் அவர் அழுவதை உன்னால் மட்டுமே அவரை ஆறுதல் படுத்த முடியும். என்னுடைய பிள்ளை யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. யாராவது உனக்காக கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்தை போக்க நீ ஒரு நல்ல மருந்தாக இருக்க வேண்டும் தங்கமே. அதை விட்டு அவர்கள் பேசின பேச்சுக்கு தண்டனையை அனுபவிக்கட்டும் என்று விட்டு விடாதே. ஏனென்றால் அவர் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வரக்கூடியவர். கணவன் மனைவி உறவு என்பதே ஒரு அற்புதமான உன்னதமான பவித்திர பந்தம். இந்த பந்தத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழும் வாழ்க்கையே ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்போதும் அற்புதமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். அப்படியே இருக்க நான் செய்வேன். தான் உன் துணை அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீயும் அதை பார்த்துவிட்டால் கண்ணீர் சிந்தி விடுவாய் தங்கமே. உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும். போய் உடனே நிறுத்து. அனைத்தையும் என்னுடைய காலடியில் போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.